சித்திரை மாதம் அப்படின்னாவே அனைவருக்குமே ஞாபகம் வருவது இந்த மதுரை மீனாட்சி சித்திரை திருவிழா தாங்க. உலகினோட மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய ஒரு பழமையான சிவாலயங்களில் ஒன்றாகவும் இருக்கக்கூடியது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். வருடத்தோட அனைத்து மாதங்களுமே திருவிழா நடைபெறும் அப்படின்னா கூட இந்த வருடத்தின் 365 நாட்களுமே உற்சவம் காணும் மிக சில கோவில்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. மேலுமே இங்கு எத்தனை விழாக்கள் உற்சவங்கள் நடைபெற்ற கூட வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றதாக இருக்குது. அப்படி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 2026 எப்போது துவங்குகிறது, இதில் முக்கியமாக ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த சித்திரை திருவிழாவில் நடக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சித்திரையில் சுட்டரிக்கக்கூடிய கத்திரி வெயிலையே கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய விழா தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை திருவிழா. இது ஒரு கோவில் திருவிழா இருந்தால் கூட மதுரை மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய விழாவாக இந்த சித்திரை திருவிழா அமைஞ்சிருப்பது வழக்கம். இறைவனே பக்தர்களை தேடி வரும் உன்னத விழாவாக இந்த விழாவானது பக்தர்களால் பார்க்கப்படுது. அதுலேயுமே சைவ மற்றும் வைணவ ஒற்றுமையை போற்றும் விதமாக இந்த மதுரை சித்திரை திருவிழாவின் முதல் 10 நாட்கள் வைகை ஆற்றினோட தென்கரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலும், அடுத்து 10 நாட்கள் வைகை ஆற்றின் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர் மலை அழகர் கோவில் என பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய திருமாலிஞ்சோலை சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலும் நடைபெறும். கிட்டத்தட்ட 20 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவின் முக்கியமான நிகழ்வுகள் என்ன, மேலுமே இதில் பார்த்திங்களா சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவமும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வும் கருதப்படுது. இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழா எப்போது துவங்கி எப்போது நிறைவடைகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த திருவிழாவை நம்ம கலந்து கொண்டால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சித்திரை திருவிழா விவரம். அதே மாதிரி சித்திரை திருவிழா கொடியேற்றம் பார்த்திங்களா ஏப்ரல் 19ஆம் தேதியானது நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் 19 முதல் கற்பக விருட்சம் சிம்ம வாகனத்தில் இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 20ஆம் நாள் 2 அதாவது பூத வாகனம் அன்ன வாகனம், ஏப்ரல் 21ஆவது நாள் 3வது கைலாச பர்வதம் காமதேனு வாகனத்தில் நடக்கும். ஏப்ரல் 22ஆம் நாள் தங்க பல்லக்கு, ஏப்ரல் 23ஆம் நாள் தங்க குதிரை வாகனம் வேடர்பாரி லீலை, ஏப்ரல் 24 தங்க ரிஷபம் வெள்ளி ரிஷபம், ஏப்ரல் 25 நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் நடக்கும். ஏப்ரல் 26 மீனாட்சி பட்டாபிஷேகம் வெள்ளி சிம்மாசன உலா, ஏப்ரல் 27ஆம் நாள் மீனாட்சி திக் விஜயம் இந்திர விமான உலா. அதே மாதிரி ஏப்ரல் 28ஆம் நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் யானை வாகனம் புஷ்ப பல்லக்கு, ஏப்ரல் 29ஆம் நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டமானது ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஏப்ரல் 29ஆம் நாள் 11 கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பல்லக்கு மதுரைக்கு புறப்பாடு, ஏப்ரல் 30ஆம் நாள் கள்ளழகர் எதிர் சேவை, மே 1ஆம் தேதி கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார், மே 2ஆம் தேதி தசவதாரம் திருக்கோலம், மே 4ஆம் தேதி புஷ்ப பல்லக்கில் கள்ளழகர் திருமாலிஞ்சோலை புறப்பாடு, மே 5ஆம் நாள் 17 கள்ளழகர் திருமாலிஞ்சோலை வந்து சேருது. இப்படி பல்வேறான உற்சவங்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தேரோட்டத்தோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன, இதை பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட முக்கிய திருவிழாக்களில் ஒன்று தான் இந்த மதுரை சித்திரை திருவிழா. ஒரு அறிவிப்புமே வெளியாகியிருக்கு. ஆண்டுதோறுமே சித்திரை மாதம் 10 நாட்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்வாங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்களா ஏப்ரல் 19ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றமும், ஏப்ரல் 26ஆம் பட்டாபிஷேகமும் நடைபெற இருக்கு. ஏப்ரல்
28 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் 29 திருத்தேரோட்டமும் நடைபெறும் அப்படின்னு கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்காங்க. விழாவோட சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் மே 1ஆம் தேதி 2026 நடைபெற இருக்கு. மேலுமே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை தேரோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த வைபவத்தில் ஆண்டுதோறுமே மதுரை மாநகரில் சித்திரை திருவிழா களை கட்டும். அதுலேயும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதற்காக தமிழகம் எங்குமே வாழக்கூடிய மக்கள் வைகை ஆற்றில் கும்பிடி இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆண்டுதோறுமே லட்சக்கணக்கானவங்க அழகரை தரிசிப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த ஆண்டுக்கான விழா அட்டவணையின்படி ஏப்ரல் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியாற்றத்துடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, அன்றிலிருந்து மதுரையே விழா கோலம் பூண்டு தினசரியுமே அம்மனுக்கும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுப்பாங்க. அதே மாதிரி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் ஏப்ரல் மாத இறுதியில் சூடுபிடிக்கும். அதே நேரத்தில் ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் மதுரை நகரியோட அரசியாக பொறுப்பேறுவதற்கு பட்டாபிஷேக வைபவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 27ஆம் தேதி திக்விஜயமும் விழாவின் சிகர நிகழ்ச்சியில் ஒன்றான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கும். அடுத்த நாள் ஏப்ரல் 29ஆம் தேதி மாசி வீதிகளில் தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய நிலையில் அதே நாளில் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்படுவார். மதுரை மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமானது மே 1ஆம் தேதி காலையில் நடைபெறும். அதற்கு முந்தைய நாளான ஏப்ரல் 30ஆம் தேதி மதுரை எல்லையில் கள்ளழகரை வரவேற்கக்கூடிய எதிர்சேவை நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. அதே மாதிரி மே 1ஆம் தேதி காலை 5:45 மணி முதல் 6:15 மணி வரைக்குமே தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுப்பாரு. இந்த ஒரு நிகழ்வை காண்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில் திரள்வாங்க. ஆற்றில் இறங்கினதுக்கு அப்புறம் மே 2ஆம் தேதி இரவு முழுவதுமே ராமராயர் மண்டபத்தில் தசவதாரமாக காட்சிகள் நடைபெறும். அதுக்கப்புறம் கருட வாகனத்தில் பிரசன்னமாகி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு. கள்ளழகர் மே 4ஆம் தேதி மீண்டும் அழகர் மலைக்கு திரும்புவார். ஏப்ரல் 19 தொடங்கி மே 4 வரைக்குமே சுமார் 15 நாட்களுக்கு மேலே மதுரையே தூங்கா நகரமாக மாறி ஆன்மீக கடலில் மூழ்கி இருக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கூடும். இந்த திருவிழாவிற்காக தமிழக அரசு மற்றும் காவல்துறை பார்த்திங்களா இப்போதே சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை திட்டமிட்டும் வருகிறது. அதே மாதிரி நீங்களுமே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை தேரோட்டத்துக்கு போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ரொம்ப விசேஷமாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அனைவருமே சித்திரை தேரோட்டத்தில் கலந்து கொண்டு நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் அருளையுமே பெறுங்க. அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதுமே திருவிழா நடைபெறும். இதில் ரொம்ப முக்கியமான விழாவாக இந்த சித்திரை திருவிழா கொண்டாடப்பட இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த பெருவிழா ரொம்ப சிறப்பாக ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமையானது தொடங்கியிருக்கு. அதே நேரத்தில் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலானது பாண்டியர்களோட கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக சிறப்பிற்கு புகழ்பெற்று 1600 ஆண்டுகள் பழமையான 14 கோபுரங்களை கொண்ட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிவாலயமாக அமைச்சிருக்கு. அம்மனுக்கு முதல் மரியாதை, அதே நேரத்தில் சித்திரை திருக்கல்யாணம், 8 விதமான சக்தி வழிபாடுகள், 1000 தூண் மண்டபம், இது எல்லாத்தையுமே இதனோட முக்கிய ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. இது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலானது ரொம்ப புகழ்பெற்று இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா ரொம்ப பிரம்மாண்டமான கட்டிடக்கலை இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அது இந்த தமிழகத்தோட ரொம்ப முக்கிய முத்திரையாக திகழுது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், இந்த கோவிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவையே பெருமை கொள்ளக்கூடிய பல சிறப்பம்சங்களை இந்த ஆலயம் கொண்டிருக்கு. வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது, சிதம்பரமா மீனாட்சி அம்மா அப்படின்னு கேட்பதுண்டு. கணவர் ஆதிக்கம் இருந்தால் சிதம்பரம் அப்படின்னும், மதுரை அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தான். அதுவும் மூலவர் பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தர், சொக்கநாதர், அம்மன் மீனாட்சி அம்மன், தலவிருச்சகம், கடம்ப மரம், தீர்த்தம், பொற்றாமரை குளம், தெப்பக்குளம், வைகை, கிருதமால் ஆறு, புறத்தொட்டி. மேலுமே இது பார்த்திங்களா மதுரை இடம்
தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மதுரை சித்திரை திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தில் நடைபெறும். அதே மாதிரி சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர், பவனி புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இங்கே பொறுத்தீங்களா நவராத்திரி, ஆவணி மூல திருவிழா, தை தெப்பத் திருவிழா, ஆடிப்புறம் என பல்வேறு விசேஷ நாட்களில் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படும். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, சுந்தரேஸ்வரருக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்திய கடம்ப வனமான மதுரையில் சுயம்புலிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோசனம் பெற்றார். இதனால தான் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோவிலை எழுப்பினார். இதனால் தற்போது இந்திரன் விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதே மாதிரி மதுரையை ஆண்டு ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலங்காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடுகிறாயே, எனக்கு இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா? அப்படியே நீ இதை செய்யாவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறப்பேன் அப்படின்னு சொன்னார். மன்னனோட வேண்டுகோளை ஏற்று நடராஜர் தன்னோட கிடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினார். நடராஜர் இருக்கக்கூடிய இடம் பஞ்ச சபைகளுக்குள் ஒன்றான வெள்ளி சபைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம்னே சொல்லலாம். இந்த சித்திரை தேரோட்டத்தில் கலந்து கொண்டாலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அங்கே நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் பஸ். தேங்க்யூ.